ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனவே இந்த நாளிலே கூட நாம் ஒரு சில வசனங்களை தியானித்து கடந்து செல்ல போகிறோம். வாசியங்கள் எரேமியா 31 அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. எரேமியா 31:14 இப்படியாய் சொல்லுகிறது. வாசியங்கள். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள், நான் உருவாக்கின என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள். ஆசாரியர்களின் ஆத்துமா கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். எப்பொழுதுமே எங்களை கொழுமையாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லையா? எனவே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்று சொல்லி. எனவே ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது, அவரை நாம் நம்பும்போது நம் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் கேட்டிருக்கலாம், இந்த ஆண்டு துவக்கத்தில், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். இதான கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் வியாபாரத்தை ஆசீர்வதியும், நான் செய்கிற வேலை சிலதின் ஆசீர்வதியும், பதவி ப்ரமோஷன்லாம் என் கொடு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்குறோம். ஆனால் ஆண்டவரை நாம் கேட்பது சரிதான். ஏன்னா அவர்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும், வேறு யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது. மனுஷங்கிட்ட கேட்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நம்மை உருவாக்கின தேவன், அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால், அப்போ எப்பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் சொன்னால், ஆண்டவர் மேல் நாம் என்ன பண்ணணும்? நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசம் வைக்க வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. எனவே ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து, நம்பிக்கை வைத்து நாம் ஆண்டவரை கேட்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து, நன்மையான காரியங்களை கொடுத்து இந்த உலகத்திலே வாழும்படியாய் கிருபை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவரை நம்பி வந்தவர்கள், அவரை விசுவாசித்தவர்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நாளும் அவர்களை கைவிடவே மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சொன்னார், நான் அளிக்கும் நன்மையினாலே நீங்கள் எப்படி ஆவீங்களா? மனுஷன் எதில் திருப்தி ஆவான் தெரியுமா? நீங்கள் சொல்ல நான் விடவே மாட்டேன், லேட்டானாலும் பரவாயில்ல. பார்த்தியா, மனுஷன் ஒரே ஒரு காரியம் என்ன பண்ணேன்? திருப்தியாக நான் சாப்பிட்டேன், எனக்கு போதும், திருப்தி அடைஞ்சிட்டேன். மனுஷனுடைய திருப்தி எல்லாம் அதில் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கி எனக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவர் நன்மையான காரியங்களை ஆண்டவர் என் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லா காரியங்களும் செய்வார். சங்கீதம் 85:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்ன தருவாரா? நன்மையானதை தருகிற தேவன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையானதை தருகிற தேவன். அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 119:68 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அப்போ அதோடு கூட மட்டுமல்லாமல் 84ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தில் என்ன சொல்கிற? வாசியங்கள். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். யாருக்கு? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். அப்போ நன்மையை தருகிற தேவன், உண்மையும் உத்தமமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்படும் பொழுது நன்மையான காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னார் மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இவையெல்லாம் எப்போ நடக்கும்னு சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை படைச்சதே ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தான்.
ஆண்டவர் நம்மை அவரை போல் அவருடைய சாயலிலே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். எனவே அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு ஜெயமாய் மாற்றுகிற தேவன், நன்மையான காரியங்களை திருப்தியாய் நமக்கு தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். திருப்தியே இல்லாத ஒரு மீன் தண்ணியில் வாழுது, எது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்ததே இல்லையா? ஏரியில், குளங்கள், குட்டைகளில் இந்த ஜிலேபி மீன் சொல்லுவாங்க தெரியுமா? குளவயரில் நிறைய இருக்கும் அது. அந்த மீனை பார்த்துருக்கீங்களா? தண்ணியில் என்ன பண்ணோம் அது? எல்லாம் அமெரிக்காவில் வந்துட்டிங்களோ? ஒருத்தருக்கும் அந்த மீனை தெரியலையே. கிணத்துல குளிக்க போயிருக்கீங்களா? குளத்துக்கு போயிருக்கீங்களா? அந்த மீன் என்ன பண்ணோம்? கும்பலாக தான் வரும், தனியாக வராது. அது அந்த கும்பலாக வந்து என்ன பண்ணோம்? அந்த வாயை அப்படியே சமைச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கெல்லாம் அதை வெட்டும்போது தான் தெரியும். அது தண்ணியில் பார்க்கும்போது அந்த வாயை மூடவே மூடாது. இந்த ஜிலேபி மீன் மட்டும் வாயை மூடவே மூடாது. தூண்டில் போட்டோம்னா டக்குன்னு அவர் மாட்டிடுவார். இல்லை, அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம், சொல்ல தான் தெரியல உங்களுக்கு. எனவே அந்த வாய் அப்போ சமைச்சிக்கிட்டே இருக்கும். அதோட வாழ்க்கையில் நீ என்ன தான் போட்டாலும் டபக்குன்னு செத்துட்டு போயிட்டே இருக்கும். திருப்பி அது என்ன பண்ணோம்? அது வாயை திறந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் திருப்தியாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்தா, இன்னும் ஆண்டவரை எனக்கு வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று சொல்கிற ஒரு பழக்கம் நம் மனிதர்களாகிய நமக்கு உண்டு. ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தான் கொடுப்பார். ஏற்ற நேரத்தில், ஏற்ற வேளையில் உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அந்த உலகத்தில் நம்மை படைத்து ஆசீர்வாதமாய் ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் நமக்கு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவரை நாம், அவருடைய நன்மையான காரியங்கள், எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ அதிசயங்கள். அநேகர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு வீடு கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரை அவர்கள் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் போது, அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது அருமையான பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு நல்ல வீட்டை கொடுக்கிற தேவன், நல்ல ஒரு வேலையை கொடுக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கொண்டு பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். நேற்றைய தினத்தில் நான் அந்த பள்ளிக்கரையில் சிஎஸ்ஐ சபையில் ஆண்டு விழாவில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. உள்ளே ஓடி வந்து, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. அங்கேருந்து எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க, பாசு கூப்பிட்டு வந்து, ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மகளுக்காக செபித்த போது, ஐயா இந்த ஒலிபெருக்கிலே இந்த வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் வெளியில். ஆனால் வெளியில் இந்த ஸ்பீக்கரில் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நான் அந்த உள்ளே வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு உந்துதல், இந்த உள்ளே வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு வாஞ்சை வந்தது. அதனால தான் நான் உள்ளே வந்தேன். என்ன என்று சொல்லி கேட்டேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார்னு சொன்னீங்களே, பாவியாகிய என்னை அவர் நேசிப்பாரா, ரட்சிப்பாரா என்று சொல்லி ஒரு கேள்வி அந்த மகள் என்னிடத்தில் கேட்டார். அந்த வார்த்தை மீண்டும் மீண்டுமா என்னுடைய காதில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்த வெளியில். அதனால தான் நான் உள்ளே வந்தேன். ஐயா பார்த்தா நானே பயந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் அந்த மகளோட வாழ்க்கையில் அந்த இயேசு எனக்கு ரட்சிப்பை தருவாரா, இயேசு எனக்கு ரட்சிப்பை தருவாரா. சகேயை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். சகேயு அவன் ஆயக்காரன், வரி வசூல் செய்கிற ஒரு மனிதன். ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி வகை தேடிய ஓடி வந்து வந்தான். அவன் பார்க்க அவன் வகை தேடி வந்தான். காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஆண்டவர் வந்தார், சகேயுவே இறங்கி வா என்று சொன்னார். அந்த காட்டத்தி மரத்தில் எத்தனை முட்கள் இருந்தாலும் அவன் அதை பார்க்கவில்லை. என் இயேசு என்னை அடைக்கிறார்னு சொல்லி அவன் இறங்கி ஓடி வந்தான். இயேசு அவனை அழைத்த உடனே, ஓடி வந்த உடனே அவன் சொல்றான், ஆண்டவர் சொன்னார், சகேயுவை இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாவியான ஒரு மனுஷன், வரி வசூல் செய்கிறவன், அநியாயமாய் எல்லாவற்றையும் வாங்குகிற அந்த மனுஷனோட வாழ்க்கையில் ஆண்டவர் பாருங்க எப்படி கிரியை செஞ்சார். யாரும் போய் சகேயுக்கு என்ன பண்ணல, என்னங்க பண்ணல? சகேயுக்கு யாராவது சுவிசேஷம் சொன்னாங்களா? சகேயுக்கு யாராவது ட்ராக்ஸ் கொடுத்தாங்களா? யாரும் கொடுக்கல. ஆனால் சகேயு அவனுடைய வாழ்க்கையில் இவர் எப்படிப்பட்டவரோ, அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி ஓடி வந்த அந்த சகேயோட வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை பார்த்து இறங்கி வா என்று சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷன் தங்கும்படி போனார் என்று என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. இதுதான் நம்மளோட வேலை. ஆண்டவரை அறியாத ஒரு மகனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவரோடு கூட வந்தவங்களாம் சொல்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. பாவியான ஒரு மனுஷனை என் ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர்.
இயேசு நேசிக்கிறார். அந்த ஒரு வார்த்தை போதும். ஆனால் அந்த சகேயு பாருங்க, அவனுக்கு யாரும் ஆண்டவரை பற்றி சொல்லவில்லை, யாரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவன் அறிவிக்கவில்லை, யாரும் அவனுக்கு ட்ராக்ஸ் கொடுக்கல, யாரும் அவன் இயேசுவை நேசிக்கிறாருன்னு சொல்ல, அவர் எப்படிப்பட்டவரோ என்று ஒரே ஒரு கேள்வி அவனுடைய உள்ளத்தில் வந்ததுனாலே என்றால் 8ஆம் வசனம் சொல்லுது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்ன சொன்னா, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இயேசுவை பற்றி அவனுக்கு யாரும் அறிவிக்கவில்லையா? என் இயேசு யாரை எப்பொழுது சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பணக்காரன், டாக்ஸ் கலெக்டர், அவன் சொன்னதுதான் வரி, இவ்வளோ கட்டுனா கட்டி ஆகணும். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்கிறான். இயேசு அவனை நோக்கி, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. ஏன் சொன்னார் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான்னு சொல்லி? ஏன் சொன்னார் தெரியுமா? ஏன் சொன்னார்? அவன் கிறிஸ்துவன் கிடையாது, பிறந்திலிருந்து கிறிஸ்துவன் கிடையாது, ஆதிலிருந்து கிறிஸ்துவன் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. ஏன் சொன்னார் அந்த வார்த்தையை? ஏன் சொன்னார்? ஆபிரகாமை அழைத்தபோது வீட்டை, இனத்தை, தேசத்தை எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடந்து சென்றான். அதானே? ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னார். அந்த தேசத்துக்கு ஆபிரகாம் ஒன்றும் பேசாமல் கடந்து சென்றான். அதே போல தான் இந்த சகேயுவை ஆண்டவர் கேட்கல, நீ இரட்டத்தனையாக திருப்ப கொடுன்னு சொல்லலை. ஆனால் அவன் பாருங்க, அந்த எல்லாவற்றையும் நான் எப்படி ஆசை பாதியை கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், ஒரு இடத்துல எதை அநியாயம் வாங்கினது நாலத்தனையாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் ஆபிரகாமை போல அவன் வாயிலிருந்தே வந்து விட்டது, எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறான். அதுதான் சொன்னார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர் தேவன், நம்முடைய தேவன். அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். அப்போ அந்த எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். வாசியுங்கள், எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கிறதையா, இதை நீர் தாரும் என்று சொல்லி அவரை கேட்கும்போது, ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய கூக்குரலை கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் ஆண்டவன் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். அதாவது யோவேல் 2:18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சித்தார், தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க என்ன சொல்ல, நம்ம தானியங்களையும் திராட்சரசங்களையும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் திருப்தியாய் வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் கேளாத ஐஸ்வர்யங்களை நமக்கு தருகிற தேவன். கேட்டு தான் பெற்றுக்கொள்ளணும்னு தெரியல, ஆண்டவர் நமக்கு கேளாத ஐஸ்வர்யங்களை கூட ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். வாசியுங்கள், இப்போ ஆண்டவர் அளிக்கும் நன்மையை, இந்த திராட்சரசம் தானியங்களை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவில்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? வாசியுங்கள், யோவேல் 2:25-26 வாசியுங்கள். யோவேல் 25-26 இப்படியாய் சொல்கிறது, வாசியுங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்போ ஆண்டவர் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன தேவன் இப்போ என்ன சொல்றாரு, நான் உங்களிடத்தில் அனுப்பிய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப
அளிப்பேன். அப்போ ஆண்டவர் அந்த வருஷத்தில் நமக்கு நன்மையை ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாரா இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த பச்சை கிளிகளும் வெட்டுப்புலிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளிலும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்போ அதை யோசித்து பாருங்க, ஆண்டவர் அந்த வருஷத்திலே நமக்கு நன்மையை வைத்திருந்தார். ஏன் பச்சை கிளிகளும் வெட்டுப்பூச்சி இது எல்லாம் வந்து சாப்பிட்டு போச்சு? ஏன்? நாம விட்டு கொடுத்துட்டோம். ஆண்டவரை தேடலை, ஆண்டவரை தேடலை, ஆண்டவருக்கு நாம் உண்மையா இல்லை. ஆகையால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பஞ்சங்கள் வரும், பட்டினிகள் வரும், போராட்டங்கள் வரும். அப்போ ஆண்டவர் எல்லா நாட்களிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பாதை சரியில்லை என்று சொன்னால் அதை யாராவது வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவான். அதுதான் நடந்துச்சு. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தானியங்களும் திராட்சரசங்களும் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் இந்த வெட்டுக்கிளிகளும் பச்சை பூச்சியும் முசக்கொட்டை பூச்சி எல்லாம் அந்த விளைவின் பலனை என்ன பண்ணிடுச்சா? அவங்க கொண்டு போயிட்டாங்க, அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில நேரங்களிலே ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி இல்லாமல் சில நேரங்களிலே ஆண்டவரை விட்டு வழிவிலகி நாம் போய்விடுகிறோம். இவை எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். அதை ஒரு பொழுதும் என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் அதை விட்டு மாற்ற மாட்டார். அதனால தான் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். அப்போது ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னபோது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இழந்து போன ஆசீர்வாதங்களை நாம் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பூச்சிகள் எல்லாம் அரித்து போட்ட அந்த செல்வங்களை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் மீண்டுமாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது, இல்லையா? இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலே கழுவப்பட்டு மறுபிறப்பின் அனுபவத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தம், பரிசுத்தம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் டெபாசிட்டே கோடி கோடியான பணம் கிடையாது, பரிசுத்தம் தான். பரிசுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில். ஏனென்றால் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எந்தவித மாற்றமே கிடையாது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஐயா, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நன்மையான காரியங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் நம்மோடு கொடுத்த எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, எதற்காக அழைத்திருக்காரா? பரிசுத்தத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அந்த ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஐயோ, எனக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை, எனக்கு சேர வேண்டிய நன்மையை அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல உட்கார்ந்து முறையிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி சொல்லி ஆண்டவரத்தை நாம் நோக்கி செபிக்கும் போது இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டுமாய் திரும்ப தருகிற தேவன். ஹல்லேலூயா. யார் வந்து பட்சித்து போட்டாலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலே ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் நம்மோடு கூட எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றுகிறார். 2 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்காங்களா? புது சிருஷ்டியாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்போ தண்ணியில் மீன் இருக்கிறது,
அந்த மீன் வந்து கடலில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அது போகும். அது யாராலையும் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இல்லையா? தண்ணியில் இருக்கும்போது நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். அதே அந்த மீனை எடுத்து 12 மணி வெயிலில் சுட மணலில் போட்டால் அது என்ன ஆகும்? என்ன ஆகும்? துடி துடித்து செத்து போகும் இல்லை? தண்ணியில் இருக்கும்போது ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த வெயிலில் தூக்கி அந்த மீனை மணலில் போடும்போது 12 மணி வெயிலில் அந்த மீன் துடி துடித்து இறந்து போய்விடும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருப்பாங்க? அந்த தண்ணியில் இருக்கிற மீனை போல் இருக்கலாம். ஜாலி ஆண்டவரோடு கூட சந்தோஷமாய் சமாதானமாய் ஆண்டவர் நம்மை கரம் பற்றி நடத்துவார். ஆண்டவரை சற்று விலகி நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அந்த மீனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நம்ம வாழ்க்கையில். அது யாராலையும் மாற்றவே முடியாது. அதான் வசனம் சொல்வது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டன, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை நாம் நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய கூக்குரலை கேட்டு நமக்கு ஆண்டவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அல்லேலூயா. இழந்து போன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எப்பொழுது அவர் நம்மை திருப்தியாக்குவார் என்று சொன்னால், இந்த எல்லாம் பட்சித்த வருஷங்களின் பலனை ஆண்டவர் மீண்டுமாய் எப்பொழுது நமக்கு தருவார் என்று சொன்னால், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுது. வாசியுங்கள். 2 நாளாகமம் 7:14 வாசியுங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஆண்டவர் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். முதலாவது நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவன் மேல் தங்கிடுதே கிருபை. அப்போ இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். காலையில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் எகிப்து தேசத்தின் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் இல்லையா? எப்படி அவர்களை கொண்டு வந்தார்? அந்த எகிப்து தேசத்திலே அவர்கள் பட்ட பாடை நினைத்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையோடு கூட கானான் தேசத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அந்த வனாந்தரத்திலே அதே அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? மோசேயை பார்த்து என்ன சொன்னாங்க? நீங்கள் முறுமுறுத்ததே இல்லையா? ஆண்டவர் ஏதாவது ஒரு நன்மை செய்யலைன்னா அடுத்தவனுக்கு செஞ்சுட்டு இருக்கட்டும் பாரு. என்ன சொல்கிறோம்? இந்த ஆண்டவருக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை. பார்த்தியா, இவ்வளோ நாளாக நான் ஆராதிக்கிறேன், எத்தனை நாள் அவர் தான் சொல்லி நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையே. ஏற்ற வேலையில் கொடுப்பாரியா? நாம் நினைக்கலாம், ஐயோ அவர்களுக்கு எல்லாமே, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுக்குற வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது, ஏன் ஆண்டவரை நான் இப்படி இருக்கேன்? ஆண்டவரை நோக்கிப்பா அந்த இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க. அதே மக்கள் மோசேயை பார்த்து, எகிப்திலே கல்லறை குழிகள் இல்லை என்று சொல்லியா எங்களை வெளியே கொண்டு வந்தாய்? மோசேவா கொண்டு வந்தார்?
இவங்க பட்ட பாடுகள், இவர்கள் எகிப்திலே சூளையிலே செய்த செங்கல் அறுக்கிற அந்த வேலையிலே செய்த அந்த பாரத்தின் நிமித்தமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது இவங்க தான், இஸ்ரவேல் மக்கள் தான். அதே ஆண்டவரை நானா கூப்பிட சொன்னதும் யார் தான்? இப்படி இருந்த ஆசீர்வாதம் வருமா நமக்கு? இப்படி இருந்த ஆசீர்வாதம் நமக்கு வருமா? நன்மையான காரியங்களை என் இயேசு செய்வாரா? அவர் கேட்கல தான் சொன்னேன். நான் அன்றைக்கி அந்த ஒரு சின்ன பாப்பா கேட்டுச்சு, சொன்னேன், ஆண்டவர் அவங்கள வெளியே கொண்டு வரலுமா? இவனுங்க கூக்குரலை கேட்டு தான், இவங்க படுற பாட பார்த்து தான் ஆண்டவர் என் ஜனங்களை போய் அழைத்து வா மோசே என்று சொல்லி மோசேவை அனுப்பினார். அதே மோசேவுக்கு எதிராக எத்தனை காரியங்கள் செஞ்சாங்க தெரியுமா? அதெல்லாம் சொல்லிட்டு தான் சொன்னேன், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் போராட்டம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவர் விட்டு வழிவிலகி போய்விடும். அதனால தான் மோசேக்கும் இப்படி இருந்தது. மோசேக்கு எல்லா ஊழியக்காரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த முள் இருந்துகிட்டே இருந்தால் தான் இவங்க வாழ்க்கையில் இவங்களும் சரியாக இருப்பாங்க இல்லை? அதே போல தான் ஆண்டவர், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க வீட்டில்? ஐயா உங்களை தான் கேட்குறேன், நான் வெளியில் இருக்கிறவங்கள கேட்கல. எத்தனை பேருமா ஜெபம் பண்ணுறீங்க? கணவன் மனைவி பிள்ளைகளுமாய் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு பஸ்ஸை பிடிக்க 1 மணி நேரம் போய் நிற்கிறோமே வேலைக்கு போகிறதுக்கு, நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்து காலையிலே புதிய கிருபை மட்டும் எனக்கு தராருன்னு சொல்லிடுறோம், வாயில் மட்டும் சொல்லிடுறோம். அந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? ஆண்டவரத்தில் ஜெபிச்சுட்டு நீங்கள் புறப்பட்டு போய் பாருங்கள், யாராலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதனால சில நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கான என்ன வழிகள் என்பதை நாம் அறிந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை தாழ்த்தி என்ன சொல்கிறார் அடுத்தது? ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி ஓடி வாங்க. ஜெபம் பண்ணுங்க, முகத்தை தேடி வாங்க. அதோடு கட்டுமல்லாமல் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி பரலோகத்திலிருக்கிற நான் உங்கள் பாவத்தை மன்னித்து, உங்களுக்கு மாத்திரம் சேமம் இல்லை, உங்களுக்கு மாத்திரம் நன்மை இல்லை, நம்முடைய தேசத்திற்கே, நாம் வாழுகிற இந்த தேசத்திற்கே ஆண்டவர் சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் இந்த ஒரு முக்கியமான நாள் இன்று, நம்முடைய தேசத்திலே அந்த குடியுரிமை பெற்ற நாள் என்ற நாள். எனக்கு என்னைக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சது. காலில் பள்ளிக்கல சர்ச்சில் கொடியை நான் தான் ஏற்றினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய தேசிய கொடியை அதை ஏற்றி மேலே பறக்க வைத்தது எனக்கு ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் அந்த கொடியை பார்த்துருக்கேன், சல்யூட் பண்ணியிருக்கோம், ஜனகன மனதை பாடியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், தேசிய இதெல்லாம் பாடியிருக்கோம். ஆனால் இந்த நாளில் நான் தான் அங்கே சீஃப் கெஸ்ட். ஆண்டவர் எனக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு சேமம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சொந்த ஜனங்களாகிய நாம், ஆண்டவருக்காய் நாம் எல்லா காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, பலமுள்ள ஆவி உன்னிடத்தில் இருக்குது. அவன் கேட்டான், நான் சின்ன பையன், மனாசேன் குடும்பத்தில், ஐயோ நான் ஒரு சிறிய மகன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இஸ்ரவேல் மக்கள் செய்த தவறினாலே, ஆண்டவரை முறுமுறுத்ததினாலே அவர்களை மீதியானர் கையில் 7 ஆண்டுகள் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அந்த 7 ஆண்டுகளை ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார். இந்த இஸ்ரவேல் மக்கள் சும்மாவே இருந்தது கிடையாது. ஏதாவது சின்ன போராட்டம் வந்தா ஆண்டவர் முறுமுறுகிறது. மீதியானர் கையில் 7 ஆண்டுகள் அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர்கள் படுகிற மீண்டுமாய் அவர்கள் கூக்குரலை கேட்டு கிதியோனை அனுப்புகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நான் அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்றி என்று சொல்லுமா? பராக்கிரமசாலியே, பலமுள்ள ஆவி உன்னிலே, பராக்கிரமசாலியே, பலமுள்ள ஆவி உன்னிலே, இயேசுவை உனக்கு தெய்வமாக கொண்ட ஜனமே நீ பாக்கியமல்லோ. இயேசுவை உனக்கு தெய்வமாக கொண்ட ஜனமே நீ பாக்கியமல்லோ. கர்த்தருக்கு சொந்த ஜனமே, பரிசுத்த தேவ ஜனமே,
இஸ்ரவேலை நீ பாக்கியவானே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தருக்கு சொந்த ஜனமே, பரிசுத்த தேவ ஜனமே. இஸ்ரவேலை நீ பாக்கியவானே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தருக்கு சொந்த ஜனம், பராக்கிரமசாலியே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை ஒரு பராக்கிரமசாலியாய் அனுப்பி நீர் கொடுக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே எங்கள் முகத்தை தேடி ஆண்டவரே தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்பி வரும்போது நீர் எங்களை ஆஸ்வதிக்கிற தேவன் என்று சொல்லி எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் தேசத்திற்கே ஒரு சேமத்தை கொடுத்த தேவன் அல்லவா ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. உனக்கு நிகரும் உண்டோ, உமக்கு ஒப்பானவன் உண்டோ, உமக்கு நிகரும் உண்டோ, உமக்கு ஒப்பானவன் உண்டோ. இயேசுவை உனக்கு தெய்வமாக கொண்ட ஜனமே நீ பாக்கியமல்லோ, இயேசுவை உனக்கு தெய்வமாக கொண்ட ஜனமே நீ பாக்கியமல்லோ. கர்த்தருக்கு சொந்த ஜனமே, பரிசுத்த தேவ ஜனமே, இஸ்ரவேலை நீ பாக்கியவானே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 90:14-15 இப்படியா சொல்லுவது, எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே உமது கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்மை திருப்தியாக்குகிற தேவன். அவர் நன்மையான காரியங்களை நமக்கு தருகிற தேவன். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கணவன் மனைவி பிள்ளைகளை நாம் ஒன்றாய் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது காலையிலே ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய நன்மையான காரியங்களை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதே இந்த 15ஆம் வசனம் சொல்வது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த புதிய ஆண்டில் புதிய மாதத்தில் நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட கடந்து செல்லணும். அதனால தான் கேட்டேன், எத்தனை பேர் சந்தோஷமாக வந்தீங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. மனிதர்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை உண்டுங்க, போராட்டம் உண்டு, அவமானங்கள் உண்டு, நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் என் இயேசு நம்மை சிறுமைப்படுத்த, யார் நம்மை சிறுமைப்படுத்தினாலும் ஆண்டவர் ஒருபொழுது நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிற தேவன். ஆண்டவர் சந்தோஷத்தை தருகிற தேவன். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்த எல்லா காரியங்களையும் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் உண்மையாக இருந்தால் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது, நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை என்ன பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஒரு காரியத்துக்கு நான் பொய் சொன்னோம்னா கடைசி வரைக்கும் அந்த பொய் சொன்னால் தான் சொல்லிட்டு தான் இருக்கணும். உண்மையை சொன்னால் இடையில மாட்டிக்குவோம் இல்லை. எதுக்காக அந்த பொய்? ஒரு சின்ன காரியம், யாராவது உங்களை எதனா சொன்னாங்கன்னா, ஆனால் ஏன் இப்படி சொன்னேன் இப்போ நேராக கேட்டுருங்க. ஏன் நம்ம மறைமுகமாக பேசணும் இல்லை? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாம் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் நம்மையும் நம்ம குடும்பங்களையும் ஆஸ்வதிக்கிற தேவன். நீ நினைக்கலாம், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா, அடுத்த வேளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், பெரிய பண கஷ்டம், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரே நீர்தான் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வையுங்க. ஆண்டவருடைய முடிவையே நம்முடைய ஜெபங்கள் மாற்றும். மாற்றுமா மாற்றாதா? நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தால் அதை கூட மாற்றிவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க பிரதர் நாங்கள் ஜெபிக்கிறதே இல்லை, எங்க ஆண்டவர் எங்களை மாத்துறது? எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையிலே
ஆமோஸ் தீர்க்கதரிசி எசேக்கியா சொல்றான், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த நீ பிழைக்க மாட்டேன், மறிச்சு போய்விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே கடந்து போனால எசேக்கியா, ஆண்டவரே நான் உமக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்ததேனே, ஆண்டவரே உமக்கு நான் எல்லா காரியங்களும் உண்மையாக இருந்தேன், ஏன் எனக்கு இப்படி என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் சுவர்புறமாய் திருப்பி கொண்டு ஜெபித்தான். ஜெபித்த அடுத்த செகண்டில் அந்த சொன்ன ஏசாயாத்தை திரும்பி என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் 15 ஆண்டுகளை உனக்கு கூட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாரியா. அப்போது எசேக்கியா ராஜா ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், ஆன் த ஸ்பாட்டில் பதில் கொடுத்தாரியா. ஆண்டவரோட முடிவையே மாற்றி, ஆண்டவர் வீட்டுக்கார் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி மறிச்சு போவேன், பிழைக்க மாட்டேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிரு, எல்லாம் ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டார் ஆண்டவருடைய திட்டம். ஆனால் எசேக்கியா ராஜா, ஐயா நான் உங்களுக்கு உண்மையாக இருந்தேனே, உத்தமமாக இருந்தேனே, ஏன் எனக்கு இந்த பாடு என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது ஆண்டவருடைய இருதயத்தை பார்த்தவனுடைய வாழ்க்கையில் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். ஆண்டவருடைய முடிவையே மாற்றும் நாம் ஜெபிக்கிற ஜெபம். அப்போ நாம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை என் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி யார்கிட்ட கிடைக்கதா, ஜோதிகளின் பிதாவினிடத்தில் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஜோதிகளின் பிதா நம்மோடு கொடுக்கிறார். நன்மையான ஈவுகளை தருகிற தேவன், பூரணமான பரிசுத்தமான ஆவியின் வரங்களை தருகிற தேவன் நம்மோடு கொண்டிருக்கிறார். எனவே அதான் சொன்னார் ஆண்டவர் சங்கீதம் 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன். இந்த வாயினாலே நான் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை நம் ஆண்டவருக்கு செலுத்தும் போது ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது, இல்லையா? அதே மட்டுமல்லாமல் சங்கீதம் 129 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் செல்லும் போது, ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களிலே ஆராதனைகளிலே நாம் கரெக்டான நேரத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட நம்மை பாதுகாக்கிற தேவன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நாம் தேடுவது எப்படி? ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கொண்டிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா எல்லாவற்றையும் படைத்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையிலே பாவத்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே நாம் துன்பப்படுகிற நேரங்களிலே, பலவீனப்படுகிற நேரங்களிலே, உறவுகள் நம்மை கைவிட்டு விடலாம், எல்லாரும் நம்மை விட்டு விடலாம், நாம் சோர்ந்து போகிற நேரங்களிலே நமக்கு பலனை கொடுத்து நம்மை தேற்றுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நாம் சோர்ந்து போகிற நேரத்திலே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆனால் எபேசியர் 6:2-3 எப்படியாச்சும் வாசியுங்கள், வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 6:2-3 இப்படியாச்சும் இது வாசியுங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. முதலாவது நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர்தான் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இந்த உலகத்திலே நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நாம் ஆசீர்வாதமான பிள்ளைகளை நாம் மாற வேண்டும். அவர்களுக்கு நாம் அற்புதங்களை செய்கிற, உதவிகளை செய்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அப்பொழுது உலகத்தில் நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய நன்மைகளை தருகிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுத்து நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அளிக்கிற தேவன் நம்மோடு கொடுக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே உங்களை தாங்கி நடத்துவேன் என்று சொல்லி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள். ஹல்லேலூயா.
இந்த வருஷத்தில் முதலாம் மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் என்ன பண்ண போகிறார் அவங்கள? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னார், அவர் ஊழியக்காரர் தான், ஆனால் எப்போவுமே நம்ம கீழானல் நினைக்கவே கூடாது, மேல் லெவலில் தான் நினச்சி பார்க்கணும். ஐயோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அது கூடுமா கை கூடுமா கூடாதான்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நினைக்கவே கூடாதுண்ணே. அது மேலே போய் பாருங்கள், நம்முடைய லைஃப் ஸ்டைலில் மேலே போய்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டில் முதலாம் மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போகிறார்? நன்மையினால் உங்களை திருப்தியாக்க போகிறார். இல்லைன்னா கூட ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. அடுத்த செகண்டை யார் மூலயமா அது ஆண்டவர் கொடுத்துருவார். ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை, அந்த நம்பிக்கை உங்களுக்கு தேவை. ஏன் சொன்னால் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்க வச்சதே நம்மளை ஆசீர்வாதமாக வாழணும்னு சொல்லித்தான், இல்லையா? ஆசீர்வாதத்தை இழந்து போவதுக்காக அல்ல. சில நேரங்களில் நாம் வழி விலகி போகிற கால நேரங்களிலே அந்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போயிடுறோம். அதனால தான் அந்த பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் அது. அந்த ஆண்டிலே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆண்டு தான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை, எங்கேயோ ஒரு இடத்துல போராட்டம், எங்கேயோ ஒரு இடத்துல வழி மாறி போய்விட்டோம், தடுமாறி போயிட்டோம். அந்த ஆசீர்வாதங்களை அந்த கிளிகள் வெட்டு பூச்சி முசக்கொட்டை பூச்சை கொண்டு போயிருச்சியா. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த ஆசீர்வாதத்தை, இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பவும் நான் உனக்கு தருவேன். அப்போ நாம் எவ்வளோ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு நாம் எவ்வளோ உண்மையாக உத்தமமாக இருக்கணும், இல்லை? ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தேடும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே நீர்தான் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே ஒரு விசை என்னை கண்ணோக்கி பாரும் ஐயா. பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னீரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த யெகோவா தேவன் நம்மோடு கூட நம்மை பாதுகாத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே ஆண்டவரே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவேன்னு சொன்னீங்கள். ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தால் என்னை தாங்கி நடத்தினீங்க. ஆண்டவரே என் வாழ்க்கை என்னும் படகிலே சில நேரங்களில் ஆண்டவரே அலைகளினாலே அலையும் பொழுது என் வாழ்க்கை படகு தடுமாறி போய்விடுகிறது. ஆண்டவரே ஆனால் நீர் இந்த வாழ்க்கை படகுல இருக்கும் பொழுது, ஒரு நங்கூரமாய் நீர் இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில எத்தனை பெரிய சந்தோஷம். ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில புயல் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். என் இயேசு ஒருபொழுதும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? செங்கடலிலே வழி திறந்த சீயோன் நாயகன் அந்த ஸ்பாட்ல செங்கடலை இரண்டாய் பிளந்து அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போவது போல கடக்க பண்ணின தேவன் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தில் அதே ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக எரிகோ கோட்டை நிற்கலாம், செங்கடல் நிற்கலாம், ஆனாலும் யோர்தான் நதியை நிற்கலாம், ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தின் ஆழ்ந்த ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஐயா. மகிமையின் தேவன் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். ஆண்டவரே எத்தனை போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் கடந்த ஆண்டிலே நான் என்ன செய்வேன் என்று ஒன்றும் தெரியல ஆண்டவரே. ஆனாலும் இந்த புதிய ஆண்டிலே என் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்களை நீங்கள் தாழ்த்தி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை இந்த பகுதியிலே ஆசீர்வாதமாய் வாழ பெரிய அனுக்கிரகம் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். பாலும் தின்ற கானான் தேசத்தை காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதே ஜீவனுள்ள தேவன் இந்த நாளிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவருடைய நன்மையினால் எனும் வாயை திருப்தியாய் நடத்த போகிறார். ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும்
தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். எல்லாம் பாடுமா? இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இத்தனை நாட்கள் உம்மை அறிந்தும் அறியாமலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, என் ஜனங்கள், நான் உருவாக்கின என் ஜனங்கள், அவளை நன்மையினால் திருப்தியாக்குவேன். ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், எது இருந்தாலும், இல்லை என்று சொன்னாலும், என் தேவன் உங்களை திருப்தியாய் நடத்த போகிறார். அவர் தருகிற நன்மையான காரியங்கள், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களினாலே என் ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க நினைச்சிருக்கலாம், ஐயோ என் மகனுக்கு வேலை கிடைக்கலையே, என் மகளுக்கு திருமணமாகலையே, திருமணமாகி என்னுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகிற தேவன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள். ஆண்டவரே, இந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தர்மியான ஆலயத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியா நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீர் வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், தனிப்பட்ட மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியங்களுக்காக செபிக்கிறோம், ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நன்மையினால் இவர்களை திருப்தியாக்குவீராக. நன்மையினால் இந்த ஆண்டு முழுவதையும் ஆண்டவரே நீர் திருப்தியாக்குவீராக. ஆண்டவரே, எதிர்த்து போராடுகிற அந்த கால சக்திகள் எல்லாவற்றையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஐயா. இயேசு ஒருவர் மாத்திரம் போதும். அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காய் இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நன்மையினாலே உங்களை திருப்தியாக்க வல்லவராயிருக்கிறார். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது, எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன விருப்பங்கள், வாஞ்சைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். முதியவர்களுக்கு நல்ல சுகம்பலன் தாருங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை தாருங்க ஆண்டவரே. அப்பா, வாலிய பிள்ளைக்கு நல்ல வேலையை தாருங்க ஆண்டவரே. திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக ஆண்டவரே. கற்பத்தின் கனியை கொடுத்து ஆஸ்வதிப்பீராக. உடல்நிலை சரியில்லாத ஒவ்வொரு மக்களையும் இந்த வேளையிலே நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் நிற்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலம் ஆகாதிருப்பது உம்முடைய கிருபை அல்லவா? இயேசு என்ற நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு உம்மை ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்மிடம் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் எங்களை ஆஸ்வதிக்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. இந்த நாள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம்.
ஆண்டவரே, ஒவ்வொரு மாதம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஜனராஜனுக்காக செபிக்கிற குடும்பத்துக்காக செபிக்கிறோம். அவரோடு கூட இணைந்து ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தின் போதருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரா இருந்து தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக செபிக்கிறேன். இப்படி கருத்து அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இசைக்கறி வாசித்த மகன் ஆண்டவர் இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் இந்த வீடியோட கண்ணனுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் அவர் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்காங்கப்பா. இந்த குடும்பங்களை ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம்.